மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெண்கள் மீதான மிகப்பெரிய ஒடுக்குமுறை நடந்த 2 சம்பவங்கள் இருக்கு. ஒன்று வாச்சாத்தி வன்கொடுமை, இன்னொன்று வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை பெண்கள் மீது நடத்தின அந்த தாக்குதல். இது ரெண்டுமே மனித சமூகம், ஒரு நாகரீக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான தாக்குதல். வீரப்பனுக்கும் வாச்சாத்தி கிராமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வாச்சாத்தி வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுதான் அதில் வீரப்பனோட ரோலே. மற்றபடி அவருக்கும் இந்த காட்டுக்கும் இந்த பகுதிக்கும் இந்த மக்களுக்கும் வீரப்பனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. என்னதான் சார் வாச்சாத்தி நடந்துச்சு? என்ன குற்றச்சாட்டு அந்த மக்கள் மேல? அங்க இந்த விலையுயர்ந்த சந்தனம் இருக்குல்ல, இது முதலமைச்சருக்கு அப்போ ஒரு லோடு கட்டை தேவைப்படுது. எதுக்கு சந்தன கட்டை ஜெயலலிதா மேடம் கேட்கறாங்க? அவங்க வீட்டுல இந்த ஜன்னல் அது மாதிரி பொருட்கள் செய்யறதுக்காக வெளியாட்கள் கொண்டு வந்து வச்சு வெட்டி கொண்டு வந்து மலை ஓரத்துல இருந்து வரும்போது ஒரு லாரி மாட்டிடுது. அப்ப தேடக்குள்ள கொஞ்சம் கட்டைங்கெல்லாம் கிடைக்குது. அப்ப வனத்துறை என்ன பண்றாங்க, உண்மையான கட்டை வெட்டுறவங்களை மறைக்கு காப்பாற்றணுன்றதுக்காக வாச்சாத்தி மக்கள் மேல பழி போடுறாங்க. எந்த மக்கள் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே அந்த பழியை போட்டு ஒரு கொஞ்சம் பேர் கொண்டு வந்து அரூர் வனத்துறை அலுவலகத்தில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்களை பார்த்தீங்கன்னா சிறுநீரெல்லாம் குடிக்க வச்சிருக்காங்க. 18 பேரை தனியாக லாரியில் ஏற்றிட்டு பக்கமே இருக்கிற ஏரி கூப்பிட்டு போகிறாங்க. ஏரியில் போயிட்டு இவங்க கடுமையாக அவங்கள கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க. அடித்து வீட்டில் இந்த பண்டை பாத்திரங்கள் கைக்கு கிடைச்சி எடுத்துட்டாங்க. அங்கிருந்த ஆடு கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்டு அந்த குடல் அந்த தோல் கழிவுகள்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டு குடிக்கிற கிணத்துல பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அரச பயங்கரவாதம் எப்படி இருக்குன்றது அதுதான் வாச்சாத்தி தான் சாட்சி. சட்டமன்றத்தில் வாச்சாத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்றாங்களே. ஆமா, அப்ப இருந்த இவர் செங்கோட்டையன் தான் சொன்னது. அது இல்லாம அவர் சொன்னது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நல்லசிவன் 70 வயது கடந்தவர், இது வாச்சாத்தி மலைக்கு மேல இருக்கு, இது எப்படி போய் மலை ஏறி பார்த்துருப்பாரு. அப்பட்டமான பொய்யே சட்டமன்றத்தில் பேசினவர் தான் நம்ம செங்கோட்டையன். இந்த வாச்சாத்தி சம்பவத்தை பத்தி ஜெயலலிதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவ்வளவு மோசமான ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையா? சின்ன வருத்தம் கூட தெரியும். இன்னை வரையும் அந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்கள் அந்த அதிர்ச்சியில மீட்சியிலிருந்து இன்னும் மீளல. அந்த பதற்றம் அவங்க கிட்ட அப்படியே இருக்கு இப்போ வரைக்கும். இன்னைக்கும் வாச்சாத்தியில இந்த குற்றம் இழைத்த அரசு அதிகாரிகளுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்களாமே, உண்மையா? அது உண்மை. ரிவார்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். இது நீதிமன்றம் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்குது. அதுக்கு பிறகாவது திருப்பி வாங்கியிருக்கணும். ஆனா இன்னை வரையும் அதை செய்யல. இன்னைக்கு சித்தேரி மலையில சந்தன மரம் இருக்கா இல்லையா? சுத்தமா வேறு கூட கிடையாது. சின்ன சின்ன செடிகள், காட்சி பொருள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கு. மொட்டை அடிச்சுட்டாங்க சந்தன மரம். யார் அடிச்சது? அதிமுக. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் செயற்பாட்டாளர் திருமிகு அரூர் வேடியப்பன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கு. நீங்க விட்னஸ் பண்ண சம்பவம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம் முதல் முறையாக ஆட்சிக்கு வராங்க. 91 ஆட்சிக்கு வராங்க. செங்கோட்டையன் அப்போது வனத்துறை அமைச்சர். ஸோ அரூருக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாச்சாத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் வழக்கில் தொடர்பு படுத்துகிறாங்க. சந்தன கடத்தல அங்கே சந்தன மரங்களை அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ போலீஸெல்லாம் அங்கே போய் விசாரிக்கிறாங்க, வனத்துறையெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரமாக மாறுது. ஒரு பல பெண்களை ஒரு பாலியல் வன்புணர்வெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்கும்போது எனக்கும் வாச்சாத்திக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். உண்மையாகவுமே வாச்சாத்தி சம்பவத்துக்கும் செங்கோட்டையனுக்கும் சம்பந்தம் கிடையாதா? அன்னைக்கு வாச்சாத்தியில் என்ன நடந்துச்சு, அந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அரூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது. ஒரு 14-15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம், பழங்குடி மக்கள் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம் வாச்சாத்தி. பழங்குடி மக்கள், அதாவது மலையாளி சமூகம்னு சொல்லுவாங்க, மலையாளி கவுண்டர்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அங்கே இருக்காங்க. பெரும்பகுதியாக கொஞ்சம் நிலம் வச்சுருப்பாங்க. மற்ற நேரங்களில் காட்டில் இந்த விறகு வெட்டுறது, சின்ன சின்ன மரங்கள் அது இது வெட்டுவாங்க. மற்றபடி
அதுதான் அவங்க பிரதான தொழில். பெருசாக வேட்டையாடுவாங்க. வேட்டைக்கூடன்னு சொல்ல முடியாது, அவங்க சமவெளியில் இருக்கிற பழங்குடி. ஓகே. இவங்க வந்து மலையாளிகளே சின்னண்ணன் சொல்லுவாங்க. சின்னண்ணன் கூட்டம். ஓகே. இதே சித்தேரி மலையில் மலை மேலே இருக்கிறவங்க வந்து பெரியண்ணன் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரே மலையில கொண்டு பெண் கொடுத்து கூட எடுக்க மாட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி இவங்களுடைய ஓரளவுக்கு இவங்க கலாச்சாரம் வேற, அவங்க மலையில இருக்கிற கலாச்சாரம் வேற. வாச்சாத்திங்கிற கிராமம் மலைக்கு கீழே இருக்கா மலையில இருக்கா? மலைக்கு கீழே சமவெளியில தான் இருக்கு, அடிவாரத்துல இருக்கு. நல்ல போக்குவரத்து வசதி, மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நல்ல செழுமையான கிராமம். ஓகே. ஆனாலும் அந்த மக்கள் வந்து வறிய நிலையில தான் இருப்பாங்க. கிராமம் அந்த சுற்றுவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையா நல்ல விவசாய பூமியா இருக்கும். ஆனால் மக்களுடைய வாழ்க்கை நிலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறிய நிலையில தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த சந்தன மரங்கள் அந்த காட்டில், ஆசியாவிலேயே தரமான சந்தனம். அன்னைக்கு தமிழ்நாடு அரசு வனத்துறையினுடைய கணக்குப்படி 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தனக்கட்டை மரங்கள் அந்த காட்டில் இருந்தது. சித்தேரி மலையில இருந்து. சித்தேரி மலையில 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள, அரசு மதிப்பீட்டுப்படி ஓகே 6000 கோடி ரூபாயோட மதிப்புள்ள சந்தனக்கட்டைகள், தரமான ஆசியாவிலேயே தரம் வாய்ந்த சந்தனக்கட்டைகள் அந்த மலையில் இருந்தது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த வீரப்பனை சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. வீரப்பனுக்கும் இந்த வாச்சாத்தி கிராமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த மக்களுக்கும் வீரப்பனுக்குமான இது எந்த தொடர்பும் கிடையாது. வீரப்பன் வந்து இந்த கிராமத்தை பற்றி அப்போ தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஓகே. ஏறத்தாழ வீரப்பன் வர்றது மேற்கு தொடர்ச்சி மலைகள். அங்கே பார்த்தீங்கன்னா 6000 சதுர கிலோமீட்டர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுகளில் தான் அவருடைய நடமாட்டம் இருந்தது. அவர் அதை விட்டால வெளியே வர மாட்டார். அப்படி பார்த்தா தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பெண்ணாகரம், ஒகேனக்கல் காடு, அதுதான் தருமபுரி அவர் நடமாட்டம் இருந்த காடு. அந்த காட்டுக்கு வாச்சாத்தி இருக்கிற பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும். 120-130 கிலோமீட்டர் வரும். அவர் எந்த காலத்து, இது கிழக்கு தொடர்ச்சி மலை, கல்ராயன் மலை, கல்ராயன் மலையோட தொடர்ச்சி. இது சம்மந்தமே கிடையாது. ஓகே. அப்போ ஒரு விஷயம் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா இருக்குது. என்னென்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெண்கள் மீதான மிகப்பெரிய ஒடுக்குமுறை நடந்த 2 சம்பவங்கள் இருக்குது. ஒன்று வாச்சாத்தி வன்கொடுமை, இன்னொன்று வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை பெண்கள் மீது நடத்தின அந்த தாக்குதல். இது ரெண்டுமே மனித சமூகம், ஒரு நாகரீக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசமான தாக்குதல். ஒர்க் ஷாப்பை சொல்கிறீங்க? ஒர்க் ஷாப், மாதேஸ்வரன் மலை ஒர்க் ஷாப்பு. பொதுவாகவே அந்த அதிரடிப்படை என்பது அந்த கிராம பகுதியில் எது வேணாலும் செய்வாங்க. பெண்கள் மீதான கொடுமைகள்ன்றதை அளவு கடந்து பண்ணாங்க. ஓகே. இரும்பு மங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவங்க உண்மையாக அது தகுதியானது. இரும்பு மங்கை என்பதுக்கு தகுதியானது. ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு மெக்கானிசம், அதை இரும்பு மாதிரி மனதை இரும்பாக்கி கொண்டு தன் ஆட்சியில் நடந்த இந்த அக்கிரமங்கள்லாம் அனுமதிச்சாங்க. ரெண்டுமே அவ்வளோ பெரிய பெண்கள் மீதான வன்கொடுமைகள் தான். அதிரடிப்படை அட்டூழியமாகட்டும், இங்கே வாச்சாத்தியில் நடந்த வன்கொடுமையாகட்டும். ஆனால் இந்த மக்கள் வந்து காட்டில் போய் சந்தனம் வெட்டி கடத்துற அளவுக்குலாம் அவங்களுக்கு அந்த இது கிடையாது. என்னதான் சார் வாச்சாத்தியில் நடந்துச்சு? என்ன குற்றச்சாட்டு அந்த மக்கள் மேலே? அங்கே வந்து இந்த விலை உயர்ந்த சந்தனம் இருக்கு இல்லைங்க, இது வந்து முதலமைச்சருக்கு அப்போ ஒரு லோடு கட்ட தேவைப்படுது. அந்த அம்மையாருக்கு, ஜெயலலிதா மேடம், அவங்களுக்கு ஒரு வனத்துறை அமைச்சர் அப்போ செங்கோட்டை, சரி, இவங்க வழியே கொண்டு வர சொல்றாங்க. எதுக்கு சந்தனக்கட்டை வந்து ஜெயலலிதா மேடம் கேட்குறாங்க? அவங்க வீட்டுல இந்த ஜன்னல் அது மாதிரி பொருட்கள் செய்யறதுக்காக, வீட்டு பொருட்கள் செய்யறதுக்காக தரமான சந்தனன்றதை கொஞ்சம் கொண்டு வர சொல்றாங்க. சரி, இதை பயன்படுத்திட்டு அங்க இருந்த மஸ்தான் ஒருத்தர் நாமக்கல்லை சேர்ந்தவர், அங்கிருந்து மொரப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவை சேர்ந்த ஒரு செங்கோட்டையனோட ஆளு சிங்காரம்ன்ட்டு, இவர் செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சர், எல்லாம் சேர்ந்து தான் வெளியாட்கள் தான் வந்தாங்க வெட்டுறாங்க. ஓகே. இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டு இவங்க மேலே தான் சொல்கிறாங்க மக்கள். அந்த ஊரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய கட்டைகள் போயிடுது. மலையில் போய் வண்டி போய் ஏறாது, வாச்சாத்தி வரையும் தான் வண்டி போகும். ஓகே. லாரி வந்து வாச்சாத்தி வரையும் தான் போகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வெளியாட்கள் வந்து கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து சமவெளிக்கு இப்போ காட்டுக்குள்ளார ஓரமாக வச்சுருவாங்க. அங்கேருந்து லாரியில் ஏற்றி நகரங்களுக்கு வியாபாரத்துக்காக கொண்டு போகிறது. ஓகே. இப்படி வரும்போது ஒரு முறை கட்டை மாட்டிடுது. எங்கே மாட்டிக்கிச்சு? அந்த மலை ஓரத்துல இருந்து வரும்போது ஒரு லாரி மாட்டிடுது. சரி. அப்போ தேடக்குள்ள கொஞ்சம் கட்டைங்கள்லாம் கிடைக்குது. அப்போ வனத்துறை என்ன பண்ணுறாங்க, உண்மையான கட்டை வெட்டுறவங்களை மறைக்கு காப்பாற்றணுன்றதுக்காக வாச்சாத்தி மக்கள் மேலே பழி போடுறாங்க. நடந்த உண்மை இதுதான்.
அப்போ இந்த ஜூன் அதாவது வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் சொல்லி தான் சந்தனக்கட்டைய மரத்தை வெட்டுறாங்க, சந்தனக்கட்டையை வந்து கொண்டு அவருக்காக வராங்க. தான் போனதை இன்றைய வரை சொல்லப்படுது. சரி, அப்படி இருக்கக்கூடிய சொல்ல எப்படி அந்த கட்டை மாட்டும்னு நான் கேட்கிறேன். வனத்துறை அமைச்சர் லாரி அது ரிப்பேர் ஆயிடுது, பஞ்சர் ஆகி ஏதோ நின்றுது. ஓகே, அப்போ காட்டுல மக்கள் போகலாம், அங்கங்க கட்டை இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. இதை மக்கள் வந்து இப்போ வனத்துறைக்கு சொல்றாங்க, பாச்சாத்தி மக்களே வனத்துறை கிட்ட சொல்றாங்க. வனத்துறைக்கு சொல்றாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இது வெளியே போன சிக்கல்னு இவங்க மேலேயே அந்த பழியை சுமத்துறாங்க. ஓ, எந்த மக்கள் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே அந்த பழியை போட்டு சரி, அவங்கள தாக்குறாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் பேரை கொண்டு வந்து அரூர் வனத்துறை அலுவலகத்தில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரெல்லாம் குடிக்க வச்சுருக்காங்க வனத்துறையினர். அந்த ஊரில் ஊர் கவுண்டர், அந்த ஊர் தலைவர் வந்து ஊர் கவுண்டர்னு சொல்லுவாங்க. பழங்குடி அந்த மலையாளி சமூகத்தில் ஊர் கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதில் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தர், அவரை கொண்டு வந்து அந்த வனத்துறை அலுவலகத்தில் வச்சுட்டு அரூரில் வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்குறாரு, பெண்களை சிறுநீர் கழிக்க செஞ்சு அதை குடிக்க வச்சிருக்காங்க. ஊர் தலைவருக்கு இந்த ஊர் தலைவரை, ஒரு வயசானவர், ஊர் முக்கியமானவர், நீதானா அவங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீரை குடிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே மக்கள் அங்கே ஊரில் என்ன பண்ணுறாங்க, அந்த செல்வராஜின்னு ஒரு ரேஞ்சர், ஃபாரஸ்டர் அவரை அவர் மேலே தாக்குதல் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கடுமையான தாக்குதல் தான் இது. உடனே இந்த செய்தி வனத்துறைக்கு உயர் அதிகாரிகளுக்கு போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, 3 டிபார்ட்மெண்ட்டும் ஒரு கூட்டுப்படை அமைச்சு அந்த கிராமத்தில் 1992 ஜூன் 20 முதல்ல போய் தாக்குறாங்க. 3 நாள் தொடர்ச்சியாக 20, 21, 22 3 நாள் தொடர்ச்சியான தாக்குதல். அப்போ ஒரு இவங்க கொஞ்சம் பேர் அரூர் வனத்துறை அலுவலகத்தில் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க, சிறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்து அரச மரத்தடியில் நிறுத்துகிறாங்க. இந்த வனவர் செல்வராஜ் என்ற தாக்கப்பட்ட உடனே எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறவங்களாம் கை கடிச்சவங்களும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அதில் ஒரு 18 பேர் பெண்களை, அவங்க கண்ணுக்கு பட்டவங்கள ஒரு 18 பேரை தனியாக லாரியில் ஏற்றிட்டு பக்கமே இருக்கிற ஏரி கூப்பிட்டு போகிறாங்க. ஏரியில் போயிட்டு இவங்க கடுமையாக அவங்கள வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க. 18 பெண்கள் தேர்வு பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த காவல்துறையில் இராணுவத்தெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஊரில் கூப்பிட்டு வந்தவங்கள 18 பேரை தேர்வு பண்ணுறாங்க. அதில் 8 மாத கர்ப்பிணி பெண் ஒருத்தர், 13 வயது சிறுமி ஒன்று, இவ்வளவு பேரையும் கூப்பிட்டு இந்த 18 பேரும் தனியாக கூப்பிட்டு போய் பாலியல் வன்முணர்ச்சி பண்ணிட்டு கூப்பிட்டு வந்து மீண்டும் அவங்களே சிறைப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாட்கோ திட்டத்தில், பழங்குடி மக்கள் இல்லைங்களா, தாட்கோ திட்டத்தில் ஓட்டு வீடு தான் பூரா. நாங்கள் சம்பவம் நடந்து 2வது நாள் 3வது நாள் போகிறோம், பூரா அந்த ஓடு வீடு பூரா அடித்து உடைச்சி கதவெல்லாம் உடைக்கப்பட்டிருந்தது, ஜன்னல் கதவுகள்லாம் அடித்து உடைச்சிருந்தாங்க. வீட்டில் பண்ட பாத்திரங்கள், சமையல் பாத்திரம், தானியங்கள், வீட்டில் உணவாக வச்சிருக்க தானியங்கள் எல்லாமே அடித்து அங்கங்கே உடைச்சி செதறி கிடந்தது. அரிசி பருப்பு எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் தோசம் பண்ணிடுச்சு. ஊரில் நாங்கள் போகும்போது ஒரு 2-3 ரொம்ப நடக்க முடியாத வயசானவங்க, கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க மட்டும் 2-3 பேர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் எங்கே போனாங்க? எல்லாம் போய் மலைக்கு ஏறிட்டாங்க. இந்த அட்ராசிட்டி பார்த்துட்டு அடித்து வீட்டில் இந்த பண்ட பாத்திரங்கள் கைக்கு கிடச்சி எடுத்துட்டாங்க, கொண்டு போய் கிணத்துல போட்டு குடிக்கிற தண்ணி குடிக்கிற ஆமாம் எல்லாத்தையும் பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தாங்க, கிணத்துக்குள்ளே போட்டாங்க. தானியங்கள், அங்கிருந்த ஆடு கோழியெல்லாம் அடித்து சாப்பிட்டு அந்த குடல், அந்த தோல், கழிவுகள்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டு பார்க்குறதே அவ்வளோ ஒரு அரச பயங்கரவாதம்னா எப்படி இருக்குன்றது அதுதான் வாச்சாத்தி தான் சாட்சி. அது எப்படி வெளியே தெரிஞ்சது? 2-3 நாள் கழித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சுது. போயிட்டு எல்லாருமே பார்த்தாங்க, எல்லா அமைப்பு, அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போ பார்த்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்கள் எப்படி வாச்சாத்திக்கு போனீங்க? எனக்கு பக்கம் தாங்களா அரூர். ஓகே. அப்போ அந்த சம்பவம் நடந்த உடனே 2 நாளில் எல்லாம் அந்த பகுதியெல்லாம் பரவிட்டு செய்தி, அரசியல் செய்திகளில் சின்ன சின்ன செய்திகளாக வந்தது. அப்போ போய் பார்க்கும்போது ஒரு மோசமான தாக்குதல் அந்த மக்கள் கிராமத்து மீது. ஒரு அரச பயங்கரவாதம் என்னன்றதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. ஓகே. நாங்கள் போய் பார்க்கும்போதெல்லாம் ஊரில் ஆட்களே கிடையாது, ஒரு 2-3 வயசானவங்க, அது இப்போ நடக்க முடியாமல் பார்வை இல்லாமல் இருந்தவங்க தான். முழுக்க ஊரே அடித்து உடைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ இருந்தவர் அங்கே, தோழர் அண்ணாமலைன்ட்டு, அவர் தான் முதல்ல போயிட்டு அந்த மக்கள்லாம் மலை அவங்க வரதுக்கு ஏறத்தால ஒரு மாதத்துக்கு இருக்கும், மலையிலேருந்து கீழே வரதுக்கு 1 மாதம் மலையில் தான். மலையில் அவங்க சொந்தக்காரங்க வீடு பக்கம், அங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டவங்க, முடிஞ்ச வரையும் மலையில் இருக்கிறவங்க, இப்படி தான். ஊரில் யாருமே கிடையாது.
இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணாமலையும் போயிட்டு தான் அவங்கள பேசி நாங்கள் இருக்கிற தைரியப்படுத்தி ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் அவர் போலீஸில் அவர் தான் புகார் கொடுக்குறாரு. அரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. கேஸ் எடுத்துக்கிட்டாங்களா? புகார் பதிவு செய்யலை. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் வரை வந்து தான் அந்த வழக்கு பதிவாகுது. சட்டமன்றத்தில் வந்து வாச்சாத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அப்போ இருந்த இவர் செங்கோட்டையன் தான் சொன்னது. ஓகே, செங்கோட்டையன் அது அப்போ சட்டமன்றத்தில் அவர் தான் பேசுகிறார். வாச்சாத்தியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னு செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேள்வி எழுப்புறாங்க. சரி, இவர் மாச்சாத்தின்றது மலை கிராமம், மலை மேல இருக்கு. ஆமா, நல்ல சேவன் வந்து அப்ப எம்பி நினைக்கிறேன். ஆமா, எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். அங்க நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புறாரு. அதுவும் இல்லாம மார்க்சிஸ்ட் கட்சியோடைய மாநில செயலாளர் செயலாளர் அவரு இந்த இதை எழுப்பின உடனே அவர் சொல்றாரு, செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் சொன்னது இது. ஓ, நல்ல சேவனர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் இதை பத்தி பேசுறாங்க. நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. சட்டமன்றத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே செங்கோட்டையன் சொல்றாரு. அது இல்லாம அவர் சொன்னது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நல்ல சேவன் வந்து 70 வயது கடந்தவர், ரொம்ப வயதானவர், இது வாச்சாத்திருது மலைக்கு மேலே இருக்கு, இது எப்படி போய் மலை ஏறி பார்த்துருப்பாரு. இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யே சட்டமன்றத்தில் பேசினவர் தான் நம்ம செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் பொய் பேசியிருக்காரு. அதாவது ஒரு சமவெளி கிராமத்தை வந்து மலையில இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காரு. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவர் போய் வயசானவர் எப்படி போய் மேலே மலையில போய் ஏறினாரு. ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்காரு செங்கோட்டையன். முழு யானையே மறைச்சிட்டாரு. யானையே மறைச்சிட்டாரா? முழு யானையே மறைச்சிட்டாரு. சரி, அதுக்கு ஜெயலலிதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க அதுக்கு பெருசாக ஒன்று ரியாக்ட்லாம் பண்ணிக்கல. இவங்க சும்மா சொல்கிறாங்கன்னா அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இவங்க வீண் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணாமலை, இப்போ மாநில செயலத்தோட சண்முகம், அப்போ மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சரி, அவர் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது அப்புறம் உயர்நீதிமன்றம் தாழ்த்தப்பட்டோர், தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இன பழங்குடியினர் ஆணையத்துக்கு ஒரு அறிக்கை கேட்டு இதுக்கு கொடுக்குறாங்க. அது பேரில் பாமதின்ட்டு ஒரு ஆணையர், அவங்க தான் அந்த கிராமத்துக்கு போயிட்டு விசாரித்து அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, அந்த அடிப்படையில் பிறகு 96ல் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 96ல் சிபிஐக்கு மாற்றுறாங்க, மத்திய புலனாய்வு பிரிவுக்கு. 92ல் சம்பவம் நடக்குது, 96க்கு தான் சிபிஐக்கு மாறுது. சிபிஐக்கு மாறின பிறகு தான் அதில் புலன் விசாரணையெல்லாம் செஞ்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் நேர்மையாக ஜெகநாதன்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், துணை காவல் கண்காணிப்பாளர் சிபிஐல இருந்தவர் நேர்மையாக பண்ணார். குறிப்பாக அதில் வன்கொடுமை தடுப்பு சட்டம், தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினர் வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்பட்டது. SC/ST ஆக்ட் போட்டிருக்காங்க, PCR ஆக்ட் போட்டிருக்காங்க, SC/ST ஆக்ட். ஓகே, அது போட்ட பிறகு விசாரணையெல்லாம் நடந்தது. முதல்ல அங்கே இதில் கிருஷ்ணகிரி சிறப்பு நீதிமன்றம், பிறகு தருமபுரி மாவட்டம் பிரிஞ்ச பிறகு இங்கே மாவட்ட நீதிமன்றம் வந்த பிறகு தருமபுரி சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாறுதல் ஆகுது. 19 வருஷம் கழிச்சு தான் அதில் தீர்ப்பு வருது. செங்கோட்டையன் மிரட்டினாராமே. ஆமா, அடையாள அணிவகுப்பு நடந்தது. CPM மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் எல்லாத்தையுமே மிரட்டியிருக்காரு போல இருக்கு. அவங்க அடையாள அனுபவிக்க இந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் சேலம் மத்திய சிறையில் அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. சிறையில் அடையாள அணிவகுப்பு நடத்தணும். அது இவங்க இந்த பெண்கள் தான் போய் பாதிக்கப்பட்டவங்க அடையாளம் காட்டணும், குற்றவாளிகள் அடையாளம், குற்றம் யார் தப்பு செஞ்சா யார் பண்ணான்றதுக்கு அடையாளம் காட்டணும். அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை தான் கூப்பிட்டு போறாங்க. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அன்னைக்கு வந்து அந்த பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில் இருந்துட்டு சேலத்தில் இருக்கிற ரவுடிகள், கட்சிக்காரங்களும் ரவுடிகள் எல்லாம் கட்சி வேட்டி கட்ட வச்சு எந்த பெண்களும் வந்து சிறை பக்கம் போகக்கூடாது, சரி அப்படின்ட்டு எல்லா வண்டியும் சோதனை செய்து தான் அனுப்புறாங்க. மிகப்பெரிய நெருக்கடியான சிக்கல் இவங்களுக்கு. ஒரு ரவுடித்தனம் இருக்காரு செங்கோட்டையன் அந்த இடத்துல, மிகப்பெரிய அராஜகமே நடத்திருக்காங்க. ரவுடித்தனத்தை விட ரொம்ப கீழ்த்தரமா நடந்திருக்காங்க. சரி, பெண்கள் யாரும் சிறைக்கு போகக்கூடாது, எந்த பெண்களும் அந்த பக்கம் போகக்கூடாது, சிறை பக்கம் போகக்கூடாது. எந்த வருஷம் இது? 96. இவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு யோசனை பண்ணி அந்த பெண்கள் எல்லாம் வேட்டி சட்டையெல்லாம் போட வச்சு தலையில தலப்பாடெல்லாம் கட்ட வச்சு ஆண்கள் மாதிரி கொண்டு போய் சிறையில் இறக்கி அடையாள அணிவகுப்புல அவங்களை அடையாளம் காட்டுறாங்க. அதுவே சவால் தான், அதே சவாலாக தான். அங்கே அடையாள அணிவகுப்பு நடக்கும்போது சிறைக்குள்ளே அந்த இவர் நீதிபதி மிரட்டப்படுறார். ஜெகநாதன், DSP ஜெகநாதன் ஒரு வனத்துறை அலுவலராக மிரட்டப்படுறார். CBI ஆபீசரை வனத்துறை அலுவலர் மிரட்டுறாரு. அதுவும் சிறைக்குள்ளாரே அவர் விசாரணை கைதியா இருக்காரு. பணியில் இருக்கிற ஒரு DSP மிரட்டுறாரு. சிறையில் அக்யூஸ்டா இருந்து மிரட்டுறான். நீதிபதியே மிரட்டினாங்களா? அதுக்கு பிறகு நீதிபதி சொல்லியிருக்காரு, பார்த்து கூப்பிட்டு போங்க, ஏன்னா இங்கே ஒரு DSPக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க,
அதனால் வெளியே சூழல் சரியில்லை, இந்த பெண்களை ரொம்ப எச்சரிக்கை கவனமாக கொண்டு போங்க அப்படின்றத அந்த அணிவகுப்பில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் போவாங்க. ஓகே. அடையாளம் காட்டும் போது எப்பயும் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. சரி சரி. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காரு ரொம்ப எச்சரிக்கை கூட்டு போங்கன்ட்டு. அவ்வளோ சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் இதில் ஒரு முடிவு வந்தது. 2011 செப்டம்பர் 29 நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரி நீதிமன்றம் அந்த வளாகமே ஒரு பெரிய பரபரப்பு. இந்திய முன்னணி ஊடகங்கள் பூரா ஏறத்தாழ அன்றைக்கெல்லாம் நேரடி ஒளிபரப்பு வந்துடுச்சு, லைவ் டெலிகாஸ்ட் வந்துடுச்சு. நிறைய முக்கியமான சேனல் இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கிய அந்த ஊடக சேனல்ஸ், சேட்டலைட் சேனல் பூரா லைவ்ல ஓடிட்டு இருக்கு. சரி. ஆனால் இந்தியாவே உற்று நோக்கிற ஒரு தீர்ப்பு மாறுனுச்சு. அதே மாதிரி தான் இந்திய சுதந்திர இந்தியாவில் ஒரு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை கொண்ட அரசு அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு வழக்குன்னா அது வாச்சாத்தி வழக்கு தான். எத்தனை பேர்? 269 பேர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கலாகுது. முதல் தகவல் வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கலாகுது. வழக்கு நடந்துருக்கு 54 பேர் இறந்துடுறாங்க. சரி. மீதி 215 பேர் தண்டிக்கப்படுறாங்க. அதில் 17 வனத்துறை அதிகாரிகள் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உறுதிப்படுத்தப்படுது. 12 பேருக்கு 10 ஆண்டு தண்டனையும் 5 பேருக்கு 7 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கிறாங்க. மீதியெல்லாம் 1 வருஷத்துல 3 வருஷம் வரையும் தண்டனை கிடைக்குது. அதில் கொஞ்சம் பேருக்கு சில சட்டப்பிரிவுகளில் விடுதலையும் ஆகுது. எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. தொடர்ச்சியாக அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தொடர்ச்சியாக எடுத்தாங்க. சட்ட போராட்டமும் மக்கள் மன்றத்திலையும் அது மிகப்பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இன்னைக்கு ஒரு நீதித்துறையின் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை, நீதித்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நம்மை காக்குன்ற அந்த நம்பிக்கை வெகு மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்தது வாச்சாத்தி வழக்கு. ஒரு நீண்ட காலதாமத்துக்கு பிறகு வந்திருந்தா கூட ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்ப்பு அது. அதுவும் இல்லாமல் இந்த வாச்சாத்தியில இந்த குற்றம் இழைத்த அரசு அதிகாரிகளுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்களாமே, உண்மை? அது உண்மை. எல்லாத்துக்கும் ரிவார்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே. அங்கே அதிரடிப்படையில் அங்கே அதே தான் நடந்தது. அதாவது பாலியல் வன்புணர்வு பண்ணதுக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. இது நீதிமன்றம் வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்குது. அதுக்கு பிறகாவது திருப்பி வாங்கியிருக்கணும். ஆனால் இன்னை வரையும் அதை செய்யலை. அது உயர்நீதிமன்றமும் இப்போ உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த 215 பேருக்கான தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கு. ஐயா வேல்முருகன் ஐயா கொடுத்த ஆமாம், தீர்ப்புன்னா இது ஒரு டேபிள் உட்காந்து மட்டும் இல்லை, நேராக அந்த கிராமத்துக்கு வந்தார். 2013 வாச்சாத்தி கிராமத்துக்கு வந்து ஏதோ தீர்ப்புன்னு அவர் அங்கே நீதிமன்றத்தில் ஏசி அறையிலேருந்து உட்காந்தெல்லாம் எழுதலை. ஓகே. பார்த்தார் என்னதான் அங்கே நடந்து. இந்த இது கட்டெல்லாம் பண்ணி அவரும் மனிதர் தானே. சரி. அவர் மனசாட்சி உலுக்கிருக்கு. ஐயா வேல்முருகன் வந்து வாச்சாத்திக்கு வந்தாரா? நீதியரசர் வேல்முருகன் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தையெல்லாம் பார்த்து அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து தான் சிறப்பு கீழமை நீதிமன்றத்தில் எந்த தேதியில் தீர்ப்பு சொன்னாங்களோ அதே செப்டம்பர் 29, 2023 இந்த தண்டனை உறுதிப்படுத்தினார். கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உறுதிப்படுத்துறார். அந்த தண்டனை உறுதிப்படுத்திட்டு அந்த தீர்ப்பில் சொன்னார், பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும். அது கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். ஓகே. பாதிக்கப்பட்ட இந்த 18 பெண்களுக்கு மட்டும். ஓகே. ஆனால் பாதிப்புன்னு பார்த்தீங்களா அந்த ஒட்டுமொத்த கிராமமும் இப்போ அந்த பாதிப்பு அந்த மக்கள்கிட்ட இருக்கு. சரி. இப்போ நாங்கள் கூட அண்மையில் ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர் ஆவணப்படத்துக்காக போயிருந்தோம். சரி. பேசும்போது அந்த மக்கள் அந்த இது இருக்கு, அவங்க நாங்களும் வீடு பாதிக்கப்பட்டது, ஆடு மாடு போச்சு, எங்கள் பண்ட பாத்திரம்லாம் போச்சு, இவ்வளவு எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டாங்க, சிறைக்கு போயிருந்தோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற அந்த ஏக்கம் அந்த மக்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே அந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இழப்பீடு கொடுக்கறது தான் சரியானது. ஓகே. வன்கொடுமை தடுப்பு சட்ட, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொடுக்க வேண்டிய தீர் உதவி தொகை அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். பாதிக்கப்பட்டிருக்க எல்லாமே அடையாளம் காணப்பட்டு கொடுக்கப்படும். ஓகே. இந்த சம்பவத்துக்கும் வீரப்பன் தேர்தல் வேட்டைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வீரப்பன் பேரு அதுக்கப்புறம் வந்து சந்தன கடத்தல மையமா வச்சு வாச்சாத்தி மக்களை வந்து வனத்துறை, போலீஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 3 பேரும் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீரப்பனுமே வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாரு, வாச்சாத்தியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நாகப்பாவையோ அல்லது கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரையோ கடத்தலப்போ இதை பத்தி பேசுறாரு, கோரிக்கை வைக்கிறார். ஏன்னா அதுக்கு பிறகு அவர் பத்திரிகைலாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறார். ஓகே ஓகே. இவ்வளோ பெரிய, ஏன்னா அங்கே வீரப்பன் தேர்தல் வாட்டில் அதிரடிப்படை என்ன அட்டூழியத்தை செஞ்சாங்களோ அதே பண்ணியிருக்காங்க. அதனால அவர் அதை பாதிச்சிருக்கு. அப்போ அதை ஒரு கோரிக்கையை வைக்கிறார், வாச்சாத்தி வன்கொடுமைகள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதுதான் அதில் வீரப்பனோட ரோலே.
ஓகே. மற்றபடி அவருக்கும் இந்த காட்டுக்கும் இந்த பகுதிக்கும் இந்த மக்களுக்கும் வீரப்பனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. சித்தேரி மலைக்கு வீரப்பனுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமும் கிடையாது. ஓகே. எந்த இது மலையே வேற. அவர் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் அவருடைய இருப்பிடம். 6000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த காடு தான், அது ஒகேனக்கல்ல அந்த அந்த பகுதி தான். ஓகே. இது இங்கேயும் அங்கே 150 கிலோமீட்டர் வித்தியாசம் தூரம் வருது. அது எந்த சூழல்லையும் அவர் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சம்பவம் நடந்த பிறகு பத்திரிகைகளை தெரிஞ்சிருப்பார். ஓகே. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் செங்கோட்டைன்னு செங்கோட்டைன்றது இன்றைய வரையும் அது அந்த இது இருக்கு. ஆனாலும் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்ப வாச்சாத்தியை பத்தி கேள்வி கேட்கும்போது எனக்கும் வாச்சாத்திக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாரு. அவரு என்ன சொல்லுவார், அதுதானே சொல்லுவார். ஆனா மக்கள் எல்லா மத்தியிலும் இன்றைக்கும் அந்த இது இருக்கு. இன்னைக்கு சித்தேரி மலையில சந்தன மரம் இருக்கா இல்லையா? சுத்தமா வேறு கூட கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? நீங்க பார்க்கணுன்னே ஏதாவது சின்ன இது விரல் அளவில் இருக்கிற சின்ன சின்ன செடிகள். ஓகே. காட்சி பொருள் அங்க ஒன்று இங்க ஒன்றா இருக்கு. ஒட்டுமொத்த மரத்தையுமே வேறு எடுத்தாச்சு. யாரு மரத்தை எல்லாம் வெட்டினது? வெளியாட்கள். இவங்க தான் அரசியல்வாதிகள். அந்த பழங்குடி மக்கள் எடுத்துட்டு போயெல்லாம் பண்ண முடியாது. சரி. பழங்குடி மக்கள் ஏன்னா மேல இருக்கிற மலையில இருக்கிற பழங்குடி மக்களை மரம் வெட்டுற தொழிலாக செய்வாங்க. சரி. இவங்க மரம் வெட்டுற தொழில் கூட விறகு வெட்டுவாங்க. இன்னைக்கு சித்தேரி மலையில சந்தன மரங்கள் கிடையாது. சுத்தமா கிடையாது. செடி தான் சின்ன சின்ன செடி அங்க ஒண்ணு அடையாளத்துக்கு இருக்கும். மலைய சைஸ்ல அங்கங்க ஒண்ணு இருக்கும். மொட்டை அடிச்சுட்டாங்க சந்தன மரத்தை. யார் அடிச்சது? இவங்க தான் ஆட்சியாளர்கள் தான். அதிமுக தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதிமுக சார்ந்தவர்கள் தான். அன்னைக்கு அமைச்சர் வனத்துறை அமைச்சருக்கு தெரியாம இது நடந்திருக்காது. ஓகே. முழுக்க முழுக்க செங்கோட்டையினுடைய இது இருக்கு, ரோல் இருக்குன்றத இன்றைக்கும் சாதாரண மக்கள் எளிய மக்கள் பேசுறாங்க. எங்க போச்சு இந்த சந்தன மரம் எல்லாம்? எங்க வெட்டி எங்க கொண்டு போயிட்டாங்க? ஆலைகளுக்கு தான், சந்தன ஆலைகளுக்கு தான். ஆயில் பண்ணி ஆயில் அவ்வளவுதான். தரம் வாய்ந்த சந்தனன் கூட விடுவாங்களா? அதான் 6000 கோடி. 6000 அன்னைக்கு ரேட் 6000 கோடிங்கிறீங்க. 92ல அரசு மதிப்பீடு 6000 கோடி. நீ கணக்கு போடுங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. தலையே சுத்துது. அன்னைக்கே 6000 கோடினா இன்னைக்கு பல லட்சங்கள் வரைக்கும், பல லட்சங்கள் கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு எதுவுமே கிடையாது. சித்தேரி மலையில சந்தன மரமே கிடையாது. சந்தன மரம் கிடையாது. செடிகள் தான். அங்க ஒன்றும் இங்க ஒன்றா இருக்கும். ஆனாலும் செங்கோட்டை எனக்கும் வாச்சாத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உறுதியா நிக்கிறாரே சார். அவர் மேல இது வழக்கு பதிவாகல இல்ல? ஏன் வழக்கு பதிவு பண்ண செங்கோட்டையின் மேல? அதிகாரத்தில் இருக்கிற மேல யாருங்க சார் வழக்கு? சிபிஐ வந்து இவ்வளவு விசாரணை பண்ணிருக்காங்க. ஏன் செங்கோட்டையின் பேரை அவங்க சேர்க்கவே இல்லை? இல்ல அவங்க வந்து யார் கடத்தினாங்கன்ற அளவுல விசாரணை போல. பாதிக்கப்பட்டவங்க யார் இந்த குற்றம், இந்த மக்கள் மீது யார் தாக்குதல் பண்ணா, இந்த வன்புணர்ச்சி யார் பண்ணான்ற அந்த இதுதான். ஆனா அந்த சந்தன 18 பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதை பற்றி தான் சிபிஐ விசாரிச்சு. அந்த சந்தன மரங்கிறது ஜெயலலிதா மேடம் வீட்டு தேவை பொருட்கள் செய்யறதுக்காக, ஒரு வீட்டு தேவைகளுக்காக எடுத்துட்டு வர சொன்னது பயன்படுத்தி இவங்க மொத்தமா காட்டையை மொட்டை அடிச்சுட்டாங்க. ஒரு லோடு தான் ஜெயலலிதா மேடம் ஒரு லாரி சந்தன கட்டை கேட்டதுக்கு ஒரு காட்டையே மொட்டை அடிச்சுட்டாங்க. 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன கட்டைகள் காணாம போயிடுச்சு. இந்த வாச்சாத்தி சம்பவத்தை பத்தி ஜெயலலிதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இதை வந்து தவறுன்னு பார்த்தாங்களா இல்ல எப்படி பார்த்தாங்க? இந்த வாச்சாத்தி சம்பவம் ஒரு 18 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை அவங்க எப்படி பார்த்தாங்க? இல்ல அதுக்கு முன்ன கூட அவங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, கம்யூனிஸ்டுகள் போய் சும்மா சொல்றாங்க, பொய்ய சொல்றாங்க, அவதூறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீதிமன்றம், இந்த அமைப்பு முறையில் இருக்கிற நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஆமா. அதுக்கு பிறகாவது ஒரு வருத்தமாவது தெரிஞ்சிருக்கணும். இல்ல அவங்களுக்கு கொடுத்த அந்த பரிசு தொகையில ரிவார்டு அவார்டையாவது வாங்கியிருக்குன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். நீதிமன்றம் கொடுத்த தண்டனை கூட நிறுத்தி வச்சு அதுக்கு அவங்களுக்கு சட்ட வழிகாட்டுறது, இப்போ மேல்முறையீடு போறது, இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அவங்க எதுவுமே செய்யலை. அதான் சொன்னாங்களே, இருமமங்கைன்றது உண்மையிலே ஜெயலலிதாவுக்கு பொருந்தும். அது வீரப்பன் தேடு வேட்டை நடத்திய அதிரடிப்படையானாலும் சரி, வாச்சாத்தியில் நடந்த காவல்துறை வனத்துறை அட்டூழியமானாலும் சரி, அவ்வளவு மோசமா நடந்தது. ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையா? சின்ன வருத்தம் கூட தெரியும். இன்னை வரையும் இன்னைக்கு அவங்க இல்லை. அவங்க இல்லை. அந்த இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு, அவங்க பொதுச் செயலாளர் இருக்காங்கல்ல. அந்த அம்மா இருக்கிற காலத்தில் செஞ்சிருக்கலாம். இத்தனைக்கு வாச்சாத்தி ஏடிஎம்கே ஓட்டு அதிகமா இருக்கக்கூடிய கிராமங்கிறாங்க. உண்மை? ஏடிஎம்கே தொண்டர்கள் நிறைய இருக்கக்கூடிய கிராமம்னு சொல்றாங்க. உண்மை? முதல்ல குறிப்பிட்டிருக்கேன், நான் அது மறந்தேன். முழுக்க அதிமுக தான் அந்த கிராமத்து மக்கள், முழுக்க அதிமுக. வேற எந்த கொடியும் இருக்காது. அந்த 92 காலகட்டங்களில் வேற எந்த கட்சியும் அங்கே கிடையாது. ஊர் முழுக்க அதிமுக. அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை. அவங்களுக்கு தான் அந்த நிலைமை. ஒரு ஓட்டை கூட அந்த மக்கள் மாற்றி போட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் மற்ற திமுக இதுன்னு எல்லா கட்சியும் உள்ள இருக்காங்க. ஆனா 92 அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு கிடையாது. ஒருத்தர் கூட அந்த ஊர்ல கட்சிக்காரங்க கிடையாது. ஆனா அந்த மக்களுக்காக போய் இவங்க தான் நின்றாங்க, போராடினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தான் நின்றாங்க. சிபிஎம் தான். சிபிஎம் தான்.
அவங்க தான் நின்றாங்க. சிபிஎம் இல்லைன்னா வாச்சாத்திங்கிற சம்பவம் வெளிய உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. வெளியே ஒரு துளியே வந்திருக்கு, அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும். சிபிஎம் செஞ்ச போராட்டம், சிபிஎம் எடுத்த முயற்சியால தான் எனக்கு வந்து சிபிஎம்மோட போராட்டம், அவங்க முயற்சி, அவங்களோட தொடர் போராட்டம் தான் இதுக்கான தீர்வு. இந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வாங்கி கொடுத்து அவங்க தான். அதை நம்ம அவங்க பாராட்டி தான் ஆகணும். இன்னைய வரையும் அந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்கள் அந்த அதிர்ச்சியில மீட்சியிலிருந்து இன்னும் மீளலை. அந்த பதற்றம் அவங்க கிட்ட அப்படியே இருக்கு இப்போ வரைக்கும். இன்னைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்போம், மற்ற 4-5 பேர் பக்கம் இருக்கிறவங்க அவங்க ஓடு அழுவாங்க. மென்டல் அந்த அளவுக்கு மன ரீதியா உளவியல் ரீதியா அவங்க பாதிக்கப்படும். மென்டல் ட்ராமால இருக்காங்க. இன்றைக்கு அந்த பாதிப்பு அவங்க கிட்ட இருக்கு. வருஷம் 30 கடந்துடுச்சு. ஆமா. ஆனா அந்த பாதிப்பு இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் போதாது. ஏதோ பேசிட்டு இருக்கலாம். அந்த 10 லட்சம்லாம் அவங்களுக்கு ஈடா நிச்சயமா ஈடா. எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடு செய்ய முடியாது. ஒருத்தர் அவங்க சொல்லி அவங்க கதையை சொல்லிட்டு அழுந்துருக்காங்க. இங்க 4-5 பெண்கள் கூடி அழுந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொன்று அழுவாங்க. இன்னைக்கு போனாலும் அது நடக்குது. உண்மையிலே அது ஒரு வரலாற்று துயரம் தான். அரச பயங்கரவாதம்ன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் வாச்சாத்தி சம்பவம். நாகரிக சமூகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேலாவது நடக்காம இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவங்கள் மூலம் ஏதோ மற்ற நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இணையதளங்கள், இது வலைவலிகளில் 38 பேர் இறந்துட்டாங்க, இறப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ வீரப்பனுக்காக சந்தன கட்டை அந்த மக்கள் வெட்டினாங்கன்றது மாதிரி ஏதோ இணையதளங்களில் வலையொலிகளில் இவங்களா ஏதோ கதை கட்டி விட்டுருக்காங்க. அது கூட அது திட்டமிட்டு பரப்பட்ட ஒரு பொய்யா தான் நான்லாம் பார்க்குறேன். ஓகே. இந்த மாதிரி செங்கோட்டையன் போன்றவர்களுடைய பெயர் வரதை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு கதை கட்டுறாங்களான்றதான் நாங்களாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே அந்த மக்களுடைய வழியே தெரியாமல் இப்படியெல்லாம் பேசுறதுன்றது தான் ஒரு பெரிய வேதனைக்குரிய செய்தி. ரொம்ப நன்றி தோழர். இந்த வாச்சாத்தி சம்பவம் நீங்கள் விட்னஸ் பண்ண சம்பவம் நடந்து ஒரு 2-3 நாளில் போய் நேரடியாக பார்த்த சம்பவம். அப்போ இருந்து வாட்சாத்தி தீர்ப்பு வர நீதிமன்ற தருமபுரி நீதிமன்றத்தை சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும்போது கூட நாங்கள் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் நேரடியாக அந்த போராட்டங்களை எங்களால் பங்கெடுத்துக்க முடியலனாலும் பார்வையாளர் இருந்து அந்த சம்பவங்கள் முழுக்க அன்றாட என்ன நடக்குதுன்றது செய்திகளாகவும் அங்கே அந்த மக்கள், அந்த கட்சி தோழர்கள், இவங்களோட அந்த செய்திகளை அன்றாட நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக இன்னி வரை நம்ம அந்த மக்களோட தொடர்பில் இருக்கிறதுனால நம்ம நேரடியாக அதை நம்ம சொல்றது சரியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். நீங்க பார்த்த அந்த வாச்சாத்தி சம்பவம், அங்கே நடந்த மக்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இதில் மிக முக்கியமான ஆளே வந்து செங்கோட்டையன் தான். அவருக்கு தெரியாமல் இந்த வாச்சாத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கவே முடியாது அப்படின்னு செங்கோட்டையனுடைய ரோலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரிலிருந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி வெடியப்பன் தோழர். வணக்கம்.